அக்டோபரில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் வி. ராஜன் செல்லப்பாவை ஆதரித்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு புதிய அறிக்கை தயாரிக்கப்பட்டு திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். சட்டமன்ற உறுப்பினராக இன்னும் பெரிய பொறுப்புகளோடு மதுரையில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய எய்ம்ஸ் மருத்துவமனையில் திறக்கப்பட்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள் பொய்யா பேசுறாங்க. எய்ம்ஸ் என்பது தமிழகத்திற்கு எதற்காக வந்தது? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வேண்டும் என்று கேட்டதற்காகத்தான் தமிழகத்திற்கு எய்ம்ஸ் வந்தது. அந்த நேரத்தில் மத்திய இணையமைச்சராக ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க இருந்தாங்க. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாங்க. இந்தியா முழுவதும் எய்ம்ஸை விஸ்தாரப்படுத்த வேண்டும் என்று நினைத்த பொழுது அதை மதுரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து மதுரைக்கு கொண்டு வந்தோம். காரணம், மதுரை இருந்தால் முழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இங்கே வருவார்கள். டெல்லிக்கு பிறகு தமிழகத்தில் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய எய்ம்ஸாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து மதுரைக்கு அந்த எய்ம்ஸ் கொடுக்கப்பட்ட, அதுவும் கூட திருப்பரங்குன்றம் இந்த தொகுதியில் எய்ம்ஸ் இருக்கு. அம்மா, உங்களுக்கு தெரியும், இந்த அக்டோபர் 26 நவம்பர் 26 அக்டோபர் நவம்பர் 26 இன்னும் ஒரு 5-6 மாதத்துல எய்ம்ஸ் முழுவதுமாக திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. அன்னைக்கு நீங்க பாப்பீங்க, தமிழகத்தினுடைய மொத்த மக்களும் கூட ஒரு அதிநவீன சிகிச்சை வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றத்தை நோக்கி தான் அவங்க வரணும். எய்ம்ஸ் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை கட்டி இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இது சாதாரணமாக நீங்க நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு இந்தியாவில் 10 எய்ம்ஸ் கல்லூரியை நாம் கட்டி இருக்கின்றோம். டெல்லிக்கு வெளியே 10 எய்ம்ஸ் கல்லூரி. அந்த 10லும் மிகப்பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை எது என்றால் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்.